ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து 10 பீன்ஸு, 1 கேரட்டு, 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை கொத்து, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்லாம் வந்து தோல் நீக்கி கேரட் நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து சேமியா உப்புமா பண்ணக்குள்ளே வந்து பண்ணுற தப்பே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிட்டாலும் வந்து சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், அப்படி இல்லைனா வந்து குழைய வந்துடும். எப்பயுமே வந்து சேமியாவும் தண்ணியும் வந்து சமமாக இருக்கிற மாதிரி தான் வந்து வைக்கணுமே. அப்போ தான் வந்து சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து சூப்பராக நல்லா வரும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக வந்து நேரம் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்து வதங்கினாலே ஓகே. நான் வந்து ஒரு தக்காளி வந்து அடிஷ்னலாக வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து சேர்த்து பண்ணக்குள்ளே வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் வந்து தக்காளி சேர்த்துப்பேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெஜிடபிள் வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் சேமியாவுக்கு வந்து 1.25 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதே கப்லேயே வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்லாம் வந்து வேகணும் இல்லைங்களா, அதனால் வந்து 1/4 கப்பு வந்து சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சேமியா உப்புமா வந்து சாப்பிடாதவங்க கூட வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி வச்சு சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட கூட இன்னும் வந்து டேஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஹஸ்பண்டுமே வந்து சேமியா உப்புமா வந்து அவ்வளோ வந்து சாப்பிட மாட்டார். இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாரு. பாப்பாவும் வந்து ஈவினிங் வரைக்குமே வந்து கேட்டுகிட்டே இருந்தான். இன்றைக்கும் நைட்டுமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு நாளைக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.